அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்றுமுன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிக்கு உடைய ஆதரவாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு முக்கியமான ஒரு 10 தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் வர மே 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா யார் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக 234 தொகுதியில் டிவிக்கு அவங்களுடைய சொந்த சின்னமான விசில் சின்னத்தில் நிற்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி வந்து டிவி சின்னத்தில் வந்து ஆதரிக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் எடப்பாடி தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் வெற்றி வாய்ப்பு வந்து யாருக்கு இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 70 வருஷம் பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அப்படின்ட்டு நம்மளுடைய வெற்றி தலைவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பார். அதன் பொறுத்த மட்டும் அவங்களுடைய வேரே வந்து சாய்க்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து நெருங்கியிருக்கு. ஸோ இதன் பொறுத்த மட்டும் மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுது, குறிப்பாக யார் வந்து வெற்றி வாய்ப்பை அடைய போகிறாங்க அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி டிவிக்கு பார்த்திங்கன்னா எத்தனை வந்து சீட்டு வந்து பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போனீங்கன்னா குறிப்பாக 60 சீட்டிலிருந்து 80 சீட்டு வரலும் பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக திமுகவும் பார்த்திங்கன்னா அதே ரேஞ்சில் 80லேருந்து ஒரு 100 சீட்டு பெற வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவும் பார்த்திங்கன்னா 60லேருந்து 80 சீட்டு பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்க போனால், பெரும்பான்மை அப்படி என்றால் என்ன பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மை கிடைச்சாதான் 118 + 1 கிடைச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படி இல்லைனா வச்சிங்களேன் 2-3 கூட்டணி வந்து சேர்ந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய பெரும்பான்மை காமிச்சு கூட்டணி அமைக்கலாம். தற்போது இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து திமுக கூட ஜாயின் பண்ண முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட ஜாயின் பண்ண முடியாது. ஒருவேளை திமுக அதிமுக இரண்டும் சேரவில்லை என்றால் அதிமுக வந்து டிவிக்கே கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மக்களுடைய கருத்து என்னன்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிவிக்கே உடைய ஆதரவாக இருந்தால் மறக்காமல் டிவிக்கே அப்படின்ட்டும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெரம்பூர் தொகுதி மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்ட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்கிறாங்க. அதே போல் டி நகர் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அதே போல் பார்த்திங்கன்னா வில்லிவாக்கம் பார்த்திங்கன்னா ஆதுவர்ஜுனா அவர்களுக்கும் உறுதி செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. மிக மிக முக்கியமான தொகுதின்னு பார்க்கக்கூடிய காரைக்குடி தொகுதி பார்த்திங்கன்னா டாக்டர் பிரபு அவர்கள் வெற்றி வாய்ப்பை வந்து பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பொறுத்த மட்டும் இன்றும் பல தொகுதிகளை வந்து நட்சத்திர தொகுதிகளாக பார்க்குறோம். அதன் பொறுத்த மட்டும் உங்களுடைய தொகுதியில் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேலும் தகவலை அடுத்தடுத்த வீடியோவில் போகலாம். எந்தெந்த தொகுதியில் யார் யார் வின் பண்ண போகிறான் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம் மக்களே.